குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் மகர ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத பலன் எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, இந்த மாத துவக்கத்தில் மகர ராசிக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள், மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. இதன் அடிப்படையில் உங்களுடைய பொருளாதாரம் இந்த மாதம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி உறவுநிலை நல்லா இருக்குமா, இல்லை அதில் ஏதாவது பிக்கல் பிடுங்கல் பிரச்சனைகள் இருக்கா, திருமணம் ஆகுமா, வரன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கா அந்த மாதம், வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்க போது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்குமா, வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுமா, ஆரோக்கிய குறைபாடு இருந்ததுன்னா அது எப்படி நீங்குமா, அதுக்கான மருத்துவ முறைகள் எதை எடுக்கலாம், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்குது, கடன் அமைப்புகள் எப்படி இருக்குது, அதே நேரத்தில் படிப்பு அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குது, குழந்தை வளர்ப்பு சம்மந்தமான விஷயங்களாகட்டும், குழந்தை பேர் கிடைப்பதற்கான முயற்சிகளாகட்டும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா, என்ன ஏது, ஹவுஸ் ஒய்ஃப்க்கு எப்படி இருக்குது, வயது முதிர்ந்த நபர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல மகரத்துக்கான பொருளாதார அமைப்புகளை சொல்லக்கூடிய கிரகமாக செவ்வாயும் சனி பகவானும் வர்றாங்க. ஆக்சுவலாக செவ்வாய் சனி அப்படிங்கிறதே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டும் பகை கிரகங்களாக இருந்த பட்சத்துலேயும் இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சிருந்தாங்கன்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை அவங்க கொடுத்தே ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இங்கே சனி பகவானுடைய நிலை ராசிக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 7 சனியெல்லாம் முடிஞ்சு ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. அதுக்கு சுபகிரகங்களுடைய பார்வை ஏதாவது இருக்கா, சேர்க்கை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா, மாத துவக்கத்திலேயே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்குள்ளே. மீனத்தில் சுக்கிரன் உச்சமாகுது. அதே நேரத்தில் அங்கே சனி பகவான் இருக்காங்க. 4 உங்களுக்கு 5, 10, 3, 2 ராசி, இந்த 4-5 பாவகங்களுமே இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போது உங்களுடைய திறமையை, செல்வாக்கை மிகச்சரியாக பயன்படுத்தி தேவையான லாபத்தையும் மாற்றத்தையும், பொருளாதார ரீதியான மாற்றத்தையும் நீங்களாகவே சுயமாகவே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை இந்த கிரகநிலைகள் ஏற்படுத்தி தருது. 2ஆம் அதிபதி ஒன்றும் பணத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கணும், இல்லை பணம் தரக்கூடிய கிரகத்தோடு சேர்ந்து 2ஆம் அதிபதி இருக்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும். அப்படி பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பணம் தரக்கூடிய கிரகம் தான். சுக்கிரனோடு சேர்ந்து 2ஆம் அதிபதி இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் குடும்பத்தில் நிறையா குளறுபடிகள் இருக்குது, நிறைய சங்கடங்கள் செழிப்புகளெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லாமல் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே சொல்லிடுறோம். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், ராகு, செவ்வாய், சூரியன், புதன், இந்த 4 கிரகங்களும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறாங்க. 14ஆம் தேதி வரைக்கும் 4 கிரகம், அதுக்கப்புறம் 3 கிரகம் இருக்குது. 3 கிரகங்கள்னால் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ராகு கூட செவ்வாய் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். 2வது புதன் இருக்கிறது அதை விட டேஞ்சர். செவ்வாய் கூட ஓப்பனாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்துட்டு போயிடும். புதன் என்ன சொல்கிறது, மறைந்திருந்து தாக்குதல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கிரகம் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே புதனுடைய அமர்வு இருக்கிறதுனால நிறைய சம்பாத்தியம் இருந்தாலும் சேமிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லுது. லாபாதிபதி போய் ராகு கூட சேர்றதுனால நம்ம என்ன நினைப்போம்னா, பொருளாதாரத்தை எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வந்துடுறோம், நம்மகிட்ட காசு பணம் வேணும், பிடிக்கணும், அது எந்த வழியில் வேணாலும் வரலாம், அதை பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி மனநிலைமையோட குறுக்கு வழிகளில் பணம் தேட ஆரம்பிச்சிருவோம். குறுக்கு வழிகள்லாம் நீங்கள் அந்த கேம்லிங் போகிறதோ, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இன்ட்ராடே போட்டு சீக்கிரம் காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, லாட்ரி எடுக்கலாம் முடிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள், சூது பெட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்கிறதுக்கு மனசு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அந்த விஷயத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு லீகலாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நோக்கி போங்க. இல்லீகலான விஷயங்களை தவிர்த்துக்குங்க. நடைமுறைக்கு சாத்தியப்படாத விஷயங்களை தவிர்த்துக்கணும். இல்லைனா பெரிய பிரச்சனைகளை சிக்கிடுவீங்க, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சிக்கிடுவீங்க அப்படிங்கிறத
ஓப்பனாகவே சொல்கிறேன். அப்போ முடிந்த அளவு லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. ஓகே. மற்றபடி பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் உண்டாகுமா இந்த மாதம் அப்படின்னா கண்டிப்பாக 10 காசு மிச்சம் பண்ண முடியும் உறுதியாக. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, கணவன் மனைவி உறவை சொல்லக்கூடிய ஸ்தானம் 7ஆம் இடம், 7ஆம் அதிபதி சந்திரன். அது 4 கிரகம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதனால் குடும்பஸ்தானத்தையும் பார்த்துட்டு இப்போ கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகள் வரும். காரணம், நம்ம காலையில் நல்லபடியாக பேசுவோம், மத்தியானம் கொஞ்சம் நம்மளுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டம் நம்ம பேச ஆரம்பிப்போம். அது ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்குது இந்த காலகட்டம். எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருங்க. அதனால தான் வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாண்டர்டாக இருங்க. தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை செய்யாமல் இருப்பது நல்லது. நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சி நம்மளுக்காக நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா தப்பு இல்லை. அடுத்தவங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் உங்களுக்கு அகென்ஸ்டாக தான் மாறுது. குடும்ப உறவுகளே உங்களுடைய செயலுக்கும் உங்களுடைய சிந்தனைக்கும் எதிர்ப்பதமாக நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால முடிந்தளவு நாவடக்கம் அவசியம். நாவடக்கம் இல்லை அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக பஞ்சாயத்தை கிளப்பி விட்ருவாங்க. நீங்கள் சிவனே இருந்தாலும் குடும்ப உறவுகள் உறுப்பினர்கள் உங்கள் வீட்டுக்கார அம்மா எப்படி சொல்லுது, உங்கள் வீட்டுக்காரர் இப்படி நடந்துக்கிறாரு, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை உருவாக்கிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய விருப்பங்களை குடும்பத்தார்கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய திட்டங்களை குடும்பத்தார்கிட்ட பகிராமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி மட்டும் இருந்துட்டிங்கன்னா அந்த மாதம் ரொம்ப ஸ்மூத்தாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் கணவன் மனைவி உறவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னா ஏதாவது இருக்கா சாமினா கண்டிப்பாக இருக்குது. மார்ச் மாதம் 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும், அதே நேரத்தில் மார்ச் 17, 18 இந்த 4 நாட்கள் கணவன் மனைவி உறவுக்குள்ளே விரிசல் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சச்சரவுகள் வந்துடும், தொந்தரவுகள் ஏற்பட்டுரும், கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து விலகி வர்றதுக்கு பாருங்கள். சண்டை இல்லாமல் பார்த்துக்கணும். எப்போ இந்த சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அந்த 4 நாள் சொல்லிக்கிறேன். அதை மட்டும் நம்ம சரியாக மேனேஜ் பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனை இல்லாமல் சண்டை இல்லாமல் நம்ம நகர்ந்து வந்துடலாம். ஸோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே. இப்போ ஏன்னா இந்த டைம் ஃபைட் வந்ததுன்னா அது ரொம்ப நாள் நீடிக்கிற மாதிரி காட்டுது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமணமாக ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இப்போவே வரணும் ஓகே சொன்னால் கூட இந்த மாதம் திருமணம் வைக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. இது உங்களுக்கு சாதகமான மாதம் இல்லை அப்படிங்கிறதுனால திருமண உறவுக்கு சாதகமான மாதம் இல்லை. குடும்பங்கள் ஒன்று கூடுவதற்கு சாதகமான மாதம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகளை செய்யாமல் தள்ளி போடுவது சிறந்தது. அப்படி ஏதாவது இருக்குது, பண்ணியாச்சு, ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு, மண்டபம் புக் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு, இந்த தடவை பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நாவடக்கம் மிக மிக அவசியம். உங்களுடைய எண்ணங்களையோ சிந்தனைகளையோ உங்களுடைய வீட்டாரிடமோ உங்களுடைய வருங்காலத்திடமோ சொல்லாமல் இருப்பது நல்லது. வீட்டாரிடமோ வருங்காலத்திடமோ அந்த தேவையில்லாத விஷயத்தை பேசுனீங்கன்னா கல்யாணம் நிற்கிற வரைக்கும் கூட போயிடலாம். கவனமாக இருங்க. வேலை அமைப்புகள் எப்படி இருக்குது? ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு. சொந்த ஊரில் இல்லை, வெளியூர் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே அந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. வேலையிலிருந்து வந்த பிரச்சனைகள், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் நீங்கும். நிறைய நண்பர்களுக்கு வேலையில் இடமாற்றம் வேணும்னு கேள்வி பார்த்துட்டு அதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலை சம்பந்தமான இடமாற்றங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுது. மேலதிகாரிகளினுடைய பகையை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை காட்டுறதுனால மேலதிகாரியை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்குங்க. குருவுக்கு கொடுக்க வேண்டிய, உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை இந்த காலகட்டம் கொடுங்க. குரு சாபத்திற்கு ஆளாக வேண்டாம் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வருமானத்திற்காகவோ சொந்த ஊரை விட்டு சொந்த நாட்டை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க. அதுக்கான முயற்சி பலிக்கவே இல்லை. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கான ஆப்ஷனே எனக்கு நடக்க மாட்டேது, மாறாட்ட காசு கொடுத்து ஏமாந்துருவணும்னு பயம் இருக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே மேற் சொன்ன விஷயங்களுக்காக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. குறிப்பு, உங்களுடைய சுய ஜாதகத்தில் குருவினுடைய தசாபுத்தி அந்தரங்கள் கண்டிப்பாக நடக்கணும். குருவினுடைய டச் இல்லாமல் தசாபுத்தி நடந்து அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கோச்சாரம் பெரிய அளவில் உதவி செய்யாது. குரு டச் இருக்குது தசாபுத்தியில் அப்படின்னா தைரியமாக செய்யுங்க, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சூழல் உண்டாகும். சொந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கிடச்சிடும். ஓகே. அடுத்தது
கடன் அப்படிங்கிறது குரு வக்ரமாக இருக்கிற வரைக்கும் கடனை குறைக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு வேதனை இருக்கும் மகரத்துக்கு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பற்ற மாட்டேது, கடன் கொடுக்குறக்கே சரியாக போயிடுது, கையில் 10 பைசா மிச்சம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது மிச்சம் பண்ணவே முடியல அப்படின்ற ஒரு மனநிலைமையில் இருந்திருக்கும். வரக்கூடிய மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். எவ்வளோ கடனாக இருந்தாலும் சரி கடனை அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துடும். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நீ கட்டு, இல்லை நான் பார்த்துக்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், காசில் ஒரு விஷயமா எனக்கு நீ தான் முக்கியம்னு சொல்லி உங்களுடைய உறவை புதுப்பிப்பதற்காக உங்களுடைய நட்பு வட்டத்தில் நண்பர்கள் ஒன்று கூடுவார்கள். உங்களுடைய கடன் சுமையை அவர்கள் சுமையாக மாற்றி உங்களை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுறதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும். அது நட்பு வட்டம் தான், உறவுகள் கிட்டேருந்து இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நட்பு வட்டமும் அக்கம் பக்கத்தினரும் உங்களுக்கு அதுக்கான உதவிகளை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, மீண்டும் மீண்டும் கடன் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கிங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். தொழில், சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது? 10 கூடியர் உச்சமாகிறார் சார். இதெல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கிற ஒன்றுமே இல்லை சார். சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்கள் 100% வெற்றியை அடையக்கூடிய அற்புதமான மாதம் இது. அதுவும் மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் அந்த கிரகம் உச்சமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது அந்த சுக்கிர உச்சத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதானா அடுத்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுச்சு, அங்கே திக்பலம் அடையுது. அப்போ சுக்கிரன் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் தொழிலில் மகரம் மட்டும்தான் ஜெயிக்கும். மகரத்துக்கு போட்டியாக இருக்க வேறு எந்த ராசிக்காரங்க எந்த லக்னக்காரங்க வந்தாலும் மகரத்துக்கிட்ட ஜெயிக்க முடியாது தொழில் ரீதியாக அப்படிங்கிறத நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லிடலாம். தொழில் நம்பர் 1 சூப்பராக இருக்க போகுது. ஆரோக்கியம் எப்படி இருக்குது? இங்கே தான் பெரும் பிரச்சனை. ஏன்னா 4ஆம் அதிபதியே பாதகாதிபதி, இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சிருக்குது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக மகர ராசியில் பிறந்த ஒரு 70-80% நபர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு சமீப காலமாக அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வயசுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. நிறையா நபர்களுக்கு ஹார்ட் அட்டாக் பிரச்சனைகள், அந்த வீசிங், இப்போ நுரையீரல் சம்மந்தமான பாதிப்புகள், நிறையா பேர்த்துக்கு தைராய்டு சம்மந்தமான தொந்தரவுகள் நிறைய மகர ராசி என்பவர்கள் தற்காலிகமாக வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு உடல் நோயாக பார்க்கப்படுது. நிறையா பேர்த்துக்கு அந்த தொந்தரவு சொல்கிறாங்க. ஸோ தொந்தரவுகள் இருக்க தான் செய்யுது, மேலும் அது அதிகரிக்காமல் பார்த்துக்குங்க. வயது முதிர்ந்த நபர்களும் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. ஏன்னா 4ஆம் அதிபதி ராகு கூட போகிறாரு. நம்ம ஓவராக வேக்கனம் செலுத்தி நான் சீக்கிரம் ரெடி பண்ணுறேன் பாரு பிடிக்கிற மாதிரின்னு சொல்லி போட்டு ஓரம் வேக்கனம் செலுத்தி மருந்து மாத்திரைகளை மாற்றி எடுத்து இருக்கிற பிரச்சனையை அதிகப்படிக்காமல் பார்த்துக்குங்க. படிப்பு அப்படிங்கும்போது ஆரம்ப கல்வி சுத்தமாக இல்லை, உயர்கல்வியும் சுத்தமாக இல்லை. படிப்பு இந்த மாதம் ரொம்ப மந்தமாக தான் இருக்குது மகரத்துக்கு. ஸோ எஃபோர்ட் அதிகமாக வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். குழந்தை பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாக தான் இருக்குது இந்த மாதம். முதல் 14 நாட்கள் குழந்தை பேருக்காக, அதாவது ஐவிஎஃப் பண்ணுறது பிடிக்கிறது, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க பிடிக்க, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா முதல் 14 நாட்களுக்குள்ளே பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டமாக அது மாறிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. 14ஆம் தேதிக்கு மேலே 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 3ஆம் இடம் சேருவதால், சுக்கிரனோட சேருவதால் அது நல்ல ஒரு சைனாக தெரியல. அப்போது குழந்தைக்காக மருத்துவ செலவு, ஐவிஎஃப் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, டெஸ்ட் டியூப் பேபிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா முதல் 14 நாட்களை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகள் நல்லா பார்த்து வளர்த்திட முடியுமா அப்படின்னா அவங்க சௌரியத்துக்கு அவங்க பண்ணுவாங்க, நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க விருப்பப்படி அவங்க பண்ணுவாங்க. வெளியில் போக வர பிடிக்க இருக்கிறது கொஞ்சம் ஆடம்பரம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் உங்களுடைய குழந்தைகள்கிட்ட இருந்து நீங்கள் பார்க்க முடியும். முடிந்தளவு உங்கள் கண்ணோடத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது நல்லது. தனியாக வெளியில் அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயமா இல்லை அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கோங்க. ரைட். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஒன்றில் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு புதுசாக எதையும் முயற்சி பண்ண வேண்டாம். ஏசிட்டிஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்து நகர்த்தி கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். பேச்சில் கவனம் வேணும். 2 இருந்ததுன்னா இந்த மாதத்தை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடலாம். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கன்னிமார் வழிபாடு செய்துட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட் கிடைக்கும். நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.